வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலில் பணி சிறக்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. சிறப்பாக செய்யுங்க. முதல் கேள்வி, தேசிய கட்சியில் மாநில தலைவர் பதவி எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேசிய கட்சிங்கும் போது அதில் ஒரு மரியாதையும் இருக்குது, நாட்டுப்பற்று இருக்குது, நமக்கு மொழி உணர்வும் இருக்குது. ஆக தேசிய கட்சியில் நான் தலைவராக வந்தது உண்மையிலே எனக்கு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இது முன்கூட்டியே எடுக்கப்பட்ட முடிவு தானா? இல்லை, இது தேர்தல் தானே. இது பாரதிய ஜனதா கட்சியில் தேர்தல் தானே. இது அது கடைசி நேரம் வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா, அதனால் அந்த இல்லை எப்படின்னாக்கி அது ஏற்கனவே 10 வருஷம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய விதிவிலக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் இது அப்படி ஒரு முன்கூட்டியே எடுத்த முடிவு ஒன்றும் கிடையாது. அது அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியோட அழுத்தத்தின் காரணமாகத்தான் திரு அண்ணாமலை பதவி விலகினார், அதுக்கு பிறகு நீங்கள் வந்தீங்க அப்படின்ற ஒரு பரவலாக சொல்லப்படுது இல்லையா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களுக்கு நாகரிகம் தெரிந்தவர்கள், முதலமைச்சராக இருந்து பணியாற்றியவர்கள், அடுத்த கட்சியிலேயே ஒரு தலைவரை மாற்றணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு கீழே இறங்கி பேசக்கூடிய அளவில் நல்ல ஒரு நண்பர் எனக்கு. இல்லை, அதை தான் கேட்குறேன். நண்பர் அப்படின்ற அடிப்படையில் இப்போ நீங்கள் வந்தால் இணக்கமாக இருக்கும், கூட்டணி என்ன நல்லா இலகுவாக எடுத்துகிட்டு அதுக்காண்டி அப்படி நம்ம சொல்லிட முடியாது. அது அடுத்த கட்சியில் யாருமே பேச மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்குங்க. தமிழகத்தில் பெருசாக அது வேரூன்ற முடியலை அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? அதாவது வேரூன்ற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம நாட்டில் எதுவுமே கிடையாது. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 2 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சு பேசும்போது பாராளுமன்றத்தில் எல்லாரும் கிண்டலும் கேலியும் பண்ணாங்க. அப்போ வாஜ்பாய் அவர்கள் அன்றைக்கி என்ன பேசுனாங்கன்னா, இன்றைக்கி கிண்டலும் கேலியும் பேசுகிறீங்க, ஒரு நாளைக்கு இந்த இந்தியாவே ஆளக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வேரூன்ற முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க வெகு சீக்கிரத்தில் அவனுடைய பதிலை உணர்வாங்க. தமிழக பாரதிய ஜனதாவோட பலவீனம் அப்படின்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இப்போ எங்களை பொறுத்தவரை பலவீனம் எதுவுமே கிடையாது, எல்லாமே பலம்தான். இல்லை, ஒரு வலுவான கட்சியாக இருந்ததுன்னா இப்போ நமக்கு தெரியும் திமுக அதிமுக இங்கே ஒரு வலுவான ஒரு பேஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அடித்தளம் இங்கே அமைகிறதுக்கு என்னென்னலாம் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இன்றைக்கி ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ ஒரு தடவை இருந்தார். இப்போ எம்எல்ஏக்களே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ 4 எம்எல்ஏ வந்திருக்கிறோம். அடுத்தால 4 எம்எல்ஏங்கிறது அதனுடைய எண்ணிக்கை நிச்சயமாக கூடும். கூட்டணியாக தமிழக பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்கு, இது யாருக்கு லாபம்? இது தமிழ்நாட்டு மக்களுக்கு லாபம். 2 கூட்டணியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது லாபம். எந்த வகையில் என்ன மாதிரியான லாபம் இருக்கும்? இப்போ இந்த நாட்டில் நடைபெற ஆட்சியை பார்த்தீங்கன்னாக்கி போதைப் பொருட்கள், அதுக்கப்புறம் டெய்லி பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஸ்கூலில் மாணவர்கள் வெட்டுறாங்க. இதை கண்டறிந்து சட்டம் ஒழுங்கை சரியாக பார்க்குறதுக்கு முடியல இந்த அரசால். அதனால் இந்த அரசு வேண்டாம் அப்படிங்கிறது தான் மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்கள் ஒரு கூட்டத்தில் இந்த பதவி இருக்கிறதுக்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாணி, இதுக்கு முன்னால் இருந்த தமிழக தலைவர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாணி இருக்குது அப்படின்னு. திரு நயினார் நாகேந்திரனோட பாணி என்னவா இருக்க போகுது? இல்லை, அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்கும், என்கிட்ட ஒரு திறமை இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய நடைமுறைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய காலத்தில் வேகமாக கட்சியை வளர்த்து இளைஞர்கள் மத்தியிலையும் ஒரு கட்சியை நல்ல முறையில் வளர்த்து கொண்டாங்க. அந்த தேர்தல் 3 வருஷம் முடிந்த பிறகு அடுத்த எனக்கு ஒரு தேர்தலில் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. அவர் ஸ்பீடாக வேகமாக இளைஞர் நல்லபடியாக பண்ணார். நம்ம அந்த அளவோட என்னுடைய நோக்கமெல்லாம் என்னென்னா, எப்படியும் அந்த வளர்த்து வச்சுற கட்சியோட நமது அகில இந்திய தலைமை சொல்கிற கூட்டணியோட இணைந்து பணியாற்றி ஆட்சி மாற்றத்துக்கு உள்ள காரியங்கள் எல்லாம் பண்ணணும், மக்களுக்கு நல்லதை செய்யணுங்கிறது தான் என்னுடைய. அந்த இதோட நீட்சியாக தான் அந்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஏற்கனவே சொன்னதான், தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்குது. ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப குரூஷியலான ஒரு இடத்துல தான் நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுருக்கீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் கும்பாபிஷேகம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடைபெறும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அந்த கும்பாபிஷேகம் முழு மூச்சோட நல்ல முறையில் வெற்றிகரமாக நடக்குங்கிறது என்னுடைய. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இப்போ நீங்களே சொன்னீங்க, தமிழிசையா தாமரை மலரும் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை எடுத்து வச்சாங்க. இவர் என் மண் என் மக்கள் வச்சாங்க. திரு எல்முருகன் இருக்கும்போது வேல் யாத்திரை பண்ணாங்க. அது மாதிரி திரு நயினார் நாகேந்திரன் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வகுக்க? தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வந்தே தீரும். இல்லை, அதுக்கு தாமரை மலர்ந்தே தீரும்னாங்க. நான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி மலர்ந்தே தீரும், அதற்காக நாங்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.
இல்லை, அதிமுகவோட கூட்டணி ஆரம்பத்திலேருந்தே ஒரு பேசுபொருளாகவே தொடர்ச்சியாக இருந்திருக்கு. அதிமுக பாஜகவோட கூட்டணி. இன்ஃபேக்ட் அதிமுக தரப்புலையுமே கூட திரு எடப்பாடி பழனிசாமியுமே அது வெளிப்படையாக இந்த ஆலோசனை பேசுகிறத எதுவுமே சொல்லலை. ஒரு கட்டத்தில் திரு அமித்ஷா இங்கே வராரு, இங்கே வந்து வெளிப்படையாக அறிவிக்கிறாரு. அந்த நானே சொல்லிடுறேன். பொதுவாக அரசியல் கட்சிகள் வந்து சில நேரங்களில் கூட்டு பேச போகிறோன்னு சொல்லிட்டு பேசுவாங்க, பத்திரிகைகளுக்கு செய்து கொடுப்பாங்க. சில நேரங்களில் சில விஷயங்களில் தனிமையில் பேசி முடிவெடுத்து அதுக்கு பிறகு வந்து வெளிப்படை பண்ணுவாங்க. இவங்க தனிமையில் பேசியிருக்கலாம். அது பிறகு வந்து தான் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் வந்து இந்த பத்திரிகைகள் நிறுவனங்களை சந்தித்து அன்றைக்கி அந்த பேட்டியும் கொடுத்துட்டு கூட்டணி உறுதி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இல்லை, அந்த பேட்டியிலிருந்து தான் திரு உள்துறை அமைச்சர் பேசுகிறாரு. அவர் சொல்லும்போது எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி இங்கே அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக இங்கே இருக்க ஒரு கல்ச்சர், ஒரு பாரம்பரியமாக இங்கே இருக்கவங்கன்னா யார் தலைமையில் கூட்டணி இருக்கோ அவங்க வந்து அறிவிப்பாங்க. சரி, ஒரு தேசிய தலைமை உள்துறை அமைச்சர் வந்திருக்காரு, அவர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கூட அந்த மேடையில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கணும் இல்லையா? இல்லையா, குறைஞ்சபட்சம் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கணும் இல்லையா? இல்லை, அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா, அன்னைக்கு உள்ள பேட்டி வந்து திரு அமித்ஷாவும் நான் பேட்டி கொடுத்துட்ற நீங்கள் வந்து அதே மாதிரி தனியாக நீங்கள் வந்து எப்படி பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிட்டு பேட்டி கொடுங்க அப்படின்ட்டு தான் அந்த முடிவு தான் அன்றைக்கி. ஆனால் அங்கே அதுக்கு மாதிரியான எந்த பேட்டியுமே அதன் பிறகு இல்லை, உடனடியாக ஒரு அறிக்கை திரு எடப்பாடி பழனிசாமியிடந்து வந்தது. இல்லை அன்றைக்கி சாயங்காலமே அவங்க வீட்டில் போய் நாங்கள் சாப்பிட்டோம். சில விஷயங்கள் நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். கூட்டணி ஆட்சி அப்படின்றத ரொம்ப தெளிவாக திரு அமித்ஷா சொல்கிறார். அதோட நீட்சியாக இன்னொரு கேள்வி கூட கேட்கப்படுகிறது. கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் பிஜேபி எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றால் அவங்க அமைச்சரவையில் இடம்பெறுவாங்களா அப்படின்ற கேள்வியும் அதில் இருக்குது. அது பின்னால் பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த சூழலில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு நேற்று செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி அப்படின்றது கிடையவே கிடையாது, அவர் வந்து அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அதை பற்றி என்னென்னா அது அந்த தலைவர்கள் தான் பேசிக்கணும். அவங்க இபிஎஸ் அவர்களும் எங்களுடைய அகில இந்திய தலைமை, அது பிறகு அமித்ஷாஜி அவர்கள், அவங்க தான் அதை பேசி முடிவு பண்ணி இந்த விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பீங்களா? இன்றைக்கி திரு தம்பிதுரை இதே இதை இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. தமிழகத்துக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து புதுசாக அந்த மாதிரி இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அதை தான் என்னுடைய இது வந்து அது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை அவங்க 2 பேர் தான் பேசிக்கினாங்க. அது அவங்களே பேசி முடிவு. அது திரு இபிஎஸ் அவருடைய கருத்தாக இருந்தாலும் சரி, அமித்ஷாஜி அவருடைய கருத்தாக இருந்தாலும் சரி, அது அவங்களே பேசி முடிவு பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த கூட்டணிக்குள்ள இந்த மாதிரி பேச்சுவார்த்தை இந்த மாதிரி வரும்போது சில பேர் என்ன பண்ணால் அது பிளவுபடுத்தும் நோக்கத்தில் சில கேள்விகளை பத்திரிகையாளரும் கேட்குறாங்க. இது அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. இல்லை, இது பிளவுபடுத்தும் நோக்கம் இல்லை, இது யாரும் நம்ம போய் கேட்கலாம், அவங்க சொன்னதுலேருந்து தான் அந்த கேள்வி எழுகிறது. அது அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த கூட்டணி வந்து இயல்பானது தானா? ஏன் கட்டாய திருமணம்ன்ற உங்களுக்கு என்ன இல்லை இல்லை ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, இது வந்து கட்டாய திருமணம் அப்படின்ற வரைக்கும் விமர்சனங்கள் வருது. நேற்று கூட திரு கார்த்திக் சிதம்பரம் சொல்லும்போது இது கட்டாய திருமணம், திரு எடப்பாடி பழனிசாமி ஏதோ அழுத்தத்தின் காரணமாக இந்த கூட்டணிக்கு கார்த்திக் சிதம்பரம் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது. கட்டாய திருமணம் மட்டுமல்ல, இது வந்து இயற்கையான ஒரு கூட்டணி தான். ஏன்னா 1998 இது இயற்கையாக நடந்த விஷயம். அது 1998 இது பண்டாரம் கட்சி பரதேசி கட்சின்னு சொன்னவங்க 99 இதே கட்சியில் கூட்டணி சேர்ந்தாங்க. அதனால் இந்த தேர்தலில் வந்து இது கட்டாய திருமணம், கட்டாய இது யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ யாரும் இந்த காலங்களில் எந்த அரசியல் கட்சியும் எந்த தனி மனிதனும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இல்லை, நீங்கள் சொன்னதுலேருந்து நான் வரேன். 98 ஒரு நல்ல வெற்றி கிடைச்சது உங்களோட அலையன்ஸோட. அதன் பிறகு சொல்லிக்கொள்ளும்படியான எந்த வெற்றியுமே கிடையாது. 2026 ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுக்கான என்ன திட்டம்? 1969 கலைஞர் முதலமைச்சராக வந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த தேர்தலையும் அவங்க 3-4 தேர்தலில் வரவே முடியல. அதுக்கப்புறம் 96 முதலமைச்சராக வந்தாங்க. அது மாதிரி ஒரு 2 இடம் தேர்தலில் வரலங்கிறதுக்காண்டி வெற்றி இல்லைன்னு மட்டும் உறுதி சொல்லிட முடியும். இல்லை, அடுத்தடுத்து வந்த கூட்டணி எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் 98க்கு பிறகான பாஜக அதிமுக கூட்டணி எல்லாமே நீங்கள் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் எந்த தேர்தலில் அதுக்காக வேண்டி இப்போ வந்து நிறைய பேர் பரிசு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன தோத்துட்டாங்க அடுத்தால திருப்பி ஜெயிக்கிற வரைக்கும் எழுதிட்டு தானே இருக்கணும். அதனால் நாங்கள் வந்து மக்களுடைய நன்மையை கருதி எங்களுடைய தேர்தல் பணி, எங்களுடைய மக்கள் பணி தொடர்ந்து நடைபெறும். அதிமுகவோட அங்கொன்றும் இங்கொன்றுமாக டெய்லி ஏதாவது ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு அதிருப்தி இருக்கதாகவும் அல்லது தொண்டர்கள் மத்தியில் கள நிலவரம் அவங்க வந்து பெருசாக வரவில்லை. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நான் சட்டமன்றத்திலையும் எல்லா எம்எல்ஏகள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன், தலைவர்களோடையும் பேசிகிட்டு இருக்கிறேன். அது வந்து சில செய்திகள் வந்திருக்க தவிர 1-2 இருக்கலாம். ஆனால் வந்து இது வந்து உண்மை அல்ல. முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஆமாம் புரிஞ்சுக்கலாம். உறுதியாக. ரைட். 2026 களம் எப்படி இருக்க போகுது? 2026 நீங்கள் உறுதியாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த அரசாங்கத்திற்கு மாற்று அரசாங்கம் வந்தே தீரும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இல்லை, என்ன அடிப்படையில்? என்ன அடிப்படையில்னா ஒவ்வொரு தனி மனிதனும் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டு வரி
உயர்வு, சொத்து வரி உயர்வு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 300 மடங்கு கூட்டியிருக்கிறாங்க. மின்சார கட்டணம் யாரும் கட்ட முடியாது, தொழில் பண்ணவே முடியாது. இன்றைக்கி ஒரு ஹோட்டல் நடக்குதுனாக்கி சொத்து வரி, மின்சார கட்டணத்தையும் எழுதி வச்சுட்டு பிறகு சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு மீதி எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் தொழில் பண்ணக்கூடியவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மிக மோசமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே எடுத்தாலும் கஞ்சா, எல்லா ஊர்லேயும் கஞ்சா நடமாடிட்டே இருக்குது, போதைப்பொருள் நடமாடிட்டே இருக்குது. 39,000 கோடி ரூபா ஊழல், டாஸ்மாகில் ஊழல். இதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் என்றைக்குமே அனுமதிக்கவே மாட்டாங்க. நிச்சயமாக இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும் நம்புறீங்க. அதிமுக கூட்டணியில் 84 தொகுதிகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அறிவுறுத்தியிருக்கதா ஒரு தகவல், அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அதை பற்றின கூட்டணி யார் யாருக்கு என்ன சீட்டுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இல்லை, அவர் என்ன அடிப்படையில் அவர் கேட்டிருக்காரு அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு கிடச்சிருக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் கிடச்சிருக்கு அப்படின்ற அடிப்படையில் 84 அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு காயின் பண்ணி அதுக்கு குறைவாக நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்குமே ஒரே பதில் தான். அதாவது அமித்ஷாஜி அவர்களும் மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அது குறித்து பேசிக்கொள்வார்கள். கொள்கை சார்ந்து அதிமுக பாஜக கூட்டணியில் நிறைய முரண்பட்டு இருக்காங்க. இப்போ மத்திய அரசு ஒரு திட்டம் இருக்குது. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா, நீட்டு, அதன் பிறகு மும்மொழி கொள்கை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வேறொரு திசையில் இருக்காங்க, இவங்க வேற ஒரு திசையில். இது ஒரு முரண்பட்ட கூட்டணியா இல்லையா? அதாவது கூட்டணிங்கிறது என்ன பொறுத்தவரையிலையும் திமுக ஆட்சி இருக்கணுமா வேண்டாமா, இதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர கொள்கையில் முரண்பாடு. முன்னாடி ராஜாஜி அண்ணாலாம் இருக்கும்போது ஒரு கூட்டணி வச்சாங்க. அவங்கள்ட்ட கொள்கையில் என்டையர்லி டிஃப்ரெண்ட், நார்த்து போல் சவுத் போல் இருந்தால் கூட அவங்க கூட்டணி வச்சாங்க. ஏன்னா ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. எங்களுடைய நோக்கம் இல்லாமல் ஆட்சி மாற்றம் வேணும், அதற்கான கூட்டணி. 2026 களம் எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அண்ணாமலைகிட்டே ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. நான் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொன்னார்னா, இங்கே மும்முனை போட்டி நிலவும் அப்படின்னு சொன்னார். பாரதிய ஜனதா தனியாக இருக்கும், அதிமுக தனியாக இருக்கும், திமுக தனியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த 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 சினாரியோவே மாறிடுச்சு. அப்படி மாறிடுச்சுன்னு ஒன்று சொல்ல முடியாது. நான் மும்முனைலாம் சொல்ல மாட்டேன், 4 முனைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தலைவர்களுடைய முடிவு இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதனால் அன்னைக்கு சூழ்நிலைக்கு அவரு சொன்னது சரி, அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அவங்க சொன்னது நிச்சயமாக சரி. இனிமேல் எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட அவங்க சொன்னதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது திமுக ஒரு கூட்டணியில் நிற்கலாம், அண்ணா திமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி தனியாக நிற்கும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்கலாம், கூட்டணியில் வரலாம். அது இப்போ பார்த்தாலும் 3 கூட்டணி தான், இன்றைக்கி பார்த்தாலும் 3 கூட்டணி இல்லை. இப்போ 4 கூட்டணி இல்லையா? இப்போ அதாவது அதிமுக பாஜக ஒரு கூட்டணி, நாம் தமிழர் தனியாக நிற்கிறாங்க, விஜய் இன்னைக்கு வரைக்கும் விஜய் தனியாக இருக்காரு, திமுக ஒரு கூட்டணி இருக்கலாம். 4 முனை போட்டியாக 4 கூட இருக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. 4 3ஆக மாறலாம் இல்லையா? இல்லை, அதுதான் என்னோட அடுத்த கேள்வியும் கூட. இப்போ திமுக ஒரு பலமான ஒரு கூட்டணியோட இருக்குது அப்படின்றத ஒத்துக்கொள்வீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக பாஜக இந்த கூட்டணி மட்டும் போதுமானதாக இருக்குமா அவங்களை எதிர்கொள்கிறது? அதாவது 96 பலமான கூட்டணி ஆளுங்கட்சி அதிமுக இருந்துச்சு, காங்கிரஸ் கட்சி கூட்டணி வச்சாங்க, ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் கூட்டணியோ தேர்தல் காலத்தில் கூட்டணி இல்லை அப்படிங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. மக்கள் ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. முன்னால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன தீர்மானம் பண்ணுவாங்கன்னா, பாராளுமன்றத்திற்கு யாருக்கு ஓட்டு போடணும், தமிழ்நாட்டில் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இதுக்கிடையில் லோக்கலில் உள்ள சிச்சுவேஷன்லாம் இருக்கும். ஒவ்வொரு தொகுதியில் ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ என்ன பண்ணாங்க, அந்த எம்எல்ஏயால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா, அந்த கட்சியால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா, இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் மக்கள் வாக்களிப்பாங்க. இதில் பெரும்பான்மை யாருக்கு கிடைக்கிறதோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க. இதுதான் நடைமுறை. இல்லை, நான் என்னோட கேள்வி 2026 போட்டி யாருக்குமா இருக்கும்? நிச்சயமாக திமுக கூட்டணிக்கும் எங்களுடைய கூட்டணிக்குமான போட்டியாக தான். கூட்டணி யார் இருப்பாங்கன்னு தெரியும். உங்கள் கூட்டணி அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. திரும்பவும் தாவேகா திமுக இடையே மட்டும்தான் போட்டி, வேறு யாருக்கு போட்டி இல்லை அப்படின்றாரு. இதன் மூலமாக நீங்கள் அந்த களத்தில் இல்லைன்றதை இன்டெரக்டாக அவர் கன்வே பண்ணுறாரு. அவருக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. அதனால் அவர் கேட்குறது தப்புன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அது எந்த அளவுக்கு பொருந்தும், இல்லை என்ன அடிப்படையில் அவர் சொல்லுவார், மக்கள் தான் தீர்மானிக்கணும். தேர்தல் முடிவு வரும் பிறகு தான் தெரியும். ஏன்னா இப்போவே நான் ஒருத்தரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி குறை சொல்லிட முடியாது. விஜய் உங்களோட கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது முயற்சிகள் அப்படி தான் நடந்துட்டு இருக்கா? இல்லை, இதுவரையிலும் இல்லை, பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி அதே மாதிரி தான். என்னை பொறுத்தவரையில் இந்த திமுகவுக்கு மாற்று அரசாங்கம் வேண்டும். அதற்காக எல்லோரும் தமிழக மக்களுங்கிறது எல்லோரும் ஓரணியில் திரண்டால்
நாட்டுக்கு நல்லது. ஸோ திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளியில் எல்லாரும் வரும் ஓரணியில் தந்தால் நாட்டுக்கு நல்லது. அது அவர்களுடைய விருப்பமும் எண்ணமும். அதை நம்ம யாரையும் போய் குறை சொல்லவோ அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணவோ நம்ம முடியாது. விஜய் ஒரு பார்ட்டி தனியாக நிற்கிறாங்க, நாம் தமிழர் நிற்கிறாங்கன்னா அவங்க ஓட்டை ஆப்வியஸ்லி பிரிச்சுருவாங்க. பிரிக்கும் போது அது யாருக்கு ஃபேவராக இருக்கும்னா ஆளும் அரசுக்கு தான் அந்த ஃபேவராக இருக்கும். அதாவது உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு அந்த ரெண்டு தரப்பும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எப்படி சாத்தியமாக இருக்கும்? அதாவது ஒன்று தேர்தல், நீ ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தேர்தல் வந்து ஓட்டு பிரிக்கிறது தேர்தல் கிடையாது. யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கும்போது யார் ஓட்டை யார் பிரிப்பாங்கங்கிறதே கருத்து கிடையாது. ஒட்டுமொத்தமாக அடிப்பாங்க. கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரே மக்கள் நிலைமை. நீங்கள் சொன்னீங்களா, அது மாதிரி தான் வரும். ஒரே மனநிலை வரும். இது வரைக்கும் மாற்றமே இருக்காது. ஒரு அலை வரும். அந்த அலை வரும்போது யாருக்கு யோகம் இருக்கோ அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். இன்று காலையில் ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தோம். நம்ம கூட செய்தியாகவும் அதை வெளியிட்டு இருந்தான். திரு நயினார் நாகேந்திரன் வருங்கால முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் பார்த்து அது தவறு அப்படி நான் போட்ட அந்த அம்மா செல்வகுமார் போட்டிருந்தாரு. நான் ஃபோனில் கூப்பிட்டு கண்டிச்சிட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனையோ இதோ கிடையாது. சேர்பாவுக்கு எதிராக ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்க. அது கருணாநிதியோட நினைவிடத்தில் கோயில் கோபுரத்தோட, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தோட எம்பளத்தை அவங்க வரைஞ்சிருந்தாங்க. அதோட கண்டிச்சிருந்தாங்க. நான் கண்டனம் பண்ணல. இல்லை, உங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணியிருந்தீங்க இல்லையா? எதிர்ப்பும் கிடையாது, கண்டனம் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. கலைஞருடைய நினைவிடத்தில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் மாதிரி அமைச்சிருக்கார் அப்படின்னா ஒன்று சொன்னேன். ஒருவேளை அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததை மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் ஒத்துக்கொண்டார்களா? இது வந்து கோயில் வந்து இருக்க சமாதி இருக்கக்கூடிய இடங்கள். அதாவது இறந்தவங்களை தெய்வமாக வணங்குறது நம்மளுடைய அப்பா அம்மா கூட தெய்வமாக வச்சுருப்போம். சரியா? நம்ம அப்பா அம்மா கூட தெய்வமாக எல்லாம் சமாதி கட்டி நான் கூட கும்பிட்டுருக்கிறேன். அதே மாதிரி இறந்தவங்களை தெய்வமாக வணங்குறதுங்கிறது வேறு விஷயம். ஒரு கோயில் எடுத்துக்கொண்டு இறந்த சமாதியில் கொண்டு வைக்கிறதுங்கிறது ஆகம விதிமுறைப்படி சரியா அப்படி தான் சொன்னே தவிர கண்டனம் தெரிவிக்கலை, நான் கண்டிக்கலை. உங்கள் முன்னால் இருக்க சவால் என்ன? இப்போ இந்த கட்சியை எப்படி எடுத்து போவீங்க? இப்போ ஓட் பேஸ் இந்த மாதிரி இருக்குது, பூத் கமிட்டி எந்த அளவுக்கு அமைக்க போகிறீங்க, இது எல்லாமே போன தேர்தலில் உங்களுக்கு ஒரு செட்பேக்காக பார்க்கப்பட்டது. இது வரும் நாட்களில் எப்படி அதை சரி செய்ய போகிறீங்க? இல்லை, நாங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கிறோன்னா பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து எங்கள் டூர் போட்டிருக்கோம். டூர் முடிஞ்ச உடனே டெல்லியில் தலைவர்களை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நேரடியாக எல்லா பூத்துலேயும் கண்காணிக்கிறதுக்கு பூத் வைஸ் ஏற்பாடு பண்ணுறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கோம். வந்தவுடனே அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம். பூத் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வெற்றி அமையட்டும் 2026. வருகைக்கும் கருத்து வைக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.